வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வின் என்று அன்னையாம் திரு அவை நம்ம கொடுத்திருக்க நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 30 முதல் 37 முடிய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி தம் சீடர்களுக்கு சொல்லுவதும், அதை எந்த அளவிற்கு அவர்கள் உள்வாங்கினார்கள் என்பது நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவின் பாடுகளின் மரணத்திலும் அவர் உயிர்ப்பிலும் மறுவாழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் யார் முதன்மையானவர்கள், பெரியவர் என்ற ஒரு விவாதத்தை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தியதையும், அதோடு சேர்ந்து இயேசு சிறு பிள்ளை எடுத்து நிறுத்தி, இத்தகைய சிறு பிள்ளைகள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவரை என்னையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று இயேசு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்குவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கலிலேயா பகுதி வழியாக ஏன் செல்ல வேண்டுமென்று அவர் விரும்பினார் என்று பார்க்கின்ற பொழுது, அது தனிமை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழித்தடம். யாருடைய தொந்தரவுகளும் இல்லாமல் அவர் என்ன சொல்ல வேண்டுமென்று விரும்புகிறாரோ அதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுவதற்கு கலிலேயா வழிப்பகுதிதான் அதற்கு சிறந்த ஒரு வழித்தடமாக இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்மால் காண முடிகிறது. அதோடு இன்றைய இந்த வழிப்பயணத்திலே இயேசு அவர்களுக்கு 3 விதமான வாய்ப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவர்களுக்கு இறையாட்சியுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த. 1, அவர் தன்னுடைய பயணத்தின் பொழுது. 2வது, கப்பர்நாகும் இருப்பிடத்தை. 3வது, சிறு குழந்தை எடுத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி. இந்த 3 வாய்ப்புகளும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வழித்தடம் என்பது எந்தவிதமான இடையூறுகள் இல்லாத ஒரு அற்புதமான வழித்தடம். அவர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழித்தடம். இயேசு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தெளிவாக சொல்லக்கூடிய வழித்தடம். எனவே இந்த வழித்தடத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்கள் அதை உள்வாங்கினார்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 2வது பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி இந்த வழித்தடத்திலே சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய பாடுகள், மரணம் எந்த அளவிற்கு மூப்பர் கையிலும் பரிசேர் கையிலும் தான் ஒப்படைக்கப்பட போகிறோம் என்பதை அழகாக இயேசு அவர்களுக்கு படம் பிடித்து காட்டினார். ஆனால் அவர்கள் அதை எப்படி உள்வாங்கினார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவினுடைய பயணம், இயேசுவினுடைய புதுமைகள், இயேசுவின் வார்த்தைகள் அனைத்தும் அவர்கள் ஆன்மீக ரீதியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் வெளி அடையாளமாகத்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தார்கள். எனவேதான் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்தது, இயேசுவுக்கு பிறகு தலைமைத்துவத்தை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் அவர்களை ஆட்டி படைத்தது. எனவே இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக அவர்களுக்கு யார் தன்னை முதன்மையாக்க விரும்புகிறாரோ, யார் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள்
இந்த சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதுமே இறைவனுக்கு உரியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இயேசு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். சிறு குழந்தை என்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம், உண்மையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவம், இப்படிப்பட்ட மனப்பக்குவம் யாருக்கு இந்த மண்ணுலகில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்பதை இயேசு அழகாக அவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நம் முன்னோர்கள் நமக்கு அழகாக சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் குழந்தை என்பது இறைவனுடைய அற்புதமான பரிசு இந்த மண்ணுலகில் என்பதும், ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம் என்று கூட நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். மேலுமாய் குழந்தைகள் என்கின்ற பொழுது அவர்கள் சிரிப்பில் எந்த விதமான உள்காரணங்களும் இருக்காது. அவர்கள் சிரிக்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் அவர்கள் எதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவை அனைத்தும் உண்மைக்கு உண்மையாகத்தான் இருக்குமே ஒழிய அதில் எந்த விதமான உள்கருத்துக்களும் அமைக்கப்பட்டிருக்காது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. எனவே இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்று தன்னையும் தன் தந்தையையும் ஆவியினுடைய வழிநடத்துதலையும் இயேசு இங்கே அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். எனவே பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நம் சிந்தனையும் எதிர்பார்ப்புகளும் எதை நோக்கியதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நம் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் உலகமயமாக்குதல், உலகத்தை சார்ந்தது, தோன்றி மறையக்கூடிய மகிழ்ச்சிக்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதினால்தான் இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவோடு பயணித்த சீடர்கள் எந்த அளவிற்கு விவாதம் செய்தார்களோ அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறரோடு கடவுளோடு விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவார்த்தை ஏற்றவர்களாக அமைதியிலே அமர்ந்து இறைவார்த்தையை சிந்திக்கக்கூடியவர்களாக அதற்கேற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் இறைவனுக்கு உரியவர்களே என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.